செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டின் செருபாபேல் பைபிள் ஸ்கூலுடைய இந்த நிறைவு விழாவுக்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த நிறைவு விழாவை நீர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படுவதாக. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே. இந்த நாளில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் செய்ய போகிற பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் தருகிறோம். ஒவ்வொரு சிறுவர்களை நீர் ஆளுகை செய்யும். அதோடு இணைந்து நடக்கப் போகிற ஆண்டவரே பெண்கள் கூடுகை நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். வாலிபர்களுடைய விசேஷித்த நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இங்கே கூடி வந்திருக்கிற சபை விசுவாசிகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிரயோஜனமான நேரமாய் மாறட்டும். நீரே எங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். இது முன் நடத்துகிறதான ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்கூல் டைரக்டருக்காக, டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராக. நீரே வழிநடத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவாய் இருக்கட்டுங்க தாவே. உம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you பாஸ்டர். ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? எங்க பசங்க தான் ஹாப்பி. அந்த சைடுலாம் ஹாப்பியே இல்லாத மாதிரி இருக்கு. இல்லையா? ஹாப்பி இல்லையா? பத்தலையே எங்களுக்கு ஹாப்பி. ஹாப்பியா இருக்கீங்களா? ஏய், நல்லா சிரிங்க. உங்க பல்லெல்லாம் தெரியற மாதிரி சிரிங்க. இந்த செட்டு பல்லு தேய்ச்சவங்க எல்லாம் சிரிங்க பாப்போம். ஓகே ஓகே. ஆன் a serious note, உங்களை எல்லாம் வெல்கம் பண்றதுக்காக இப்ப வெல்கம் ஸ்பீச் கொடுக்கிறதுக்கு இன்டர்மீடியட் டீச்சர் சிஸ்டர் ஹனி எப்சிபா வெல்கம் பண்ணிடலாம். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள சகோதர சகோதரிகளே மற்றும் செல்லமான குழந்தைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நமது செருபாபேல் பெந்தகோஸ்து சபையின் சிறுவர் பைபிள் ஸ்கூல் ஆனிவர்சரியை சிறப்பிக்க வந்த உங்கள் அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்தது போல இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து இந்த சிறுவருக்கான நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலும் 2024 2025 செருபாபேல் பைபிள் ஸ்கூல் நிகழ்வுகளை திரும்ப நினைத்து பார்க்க ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அதற்கான நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஆசிரியர்களாகிய எங்களை வழிநடத்திய ஆவிக்குரிய தகப்பன் நமது செருபாபேல் பெந்தகோஸ்து சபையின் போதகர் அவர்களையும் மற்றும் போதகர் அம்மாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ வந்திருக்கின்ற பெற்றோர், உறவினர், நண்பர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் அன்பு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். தொடர்ந்து நடைபெற போகும் நிகழ்ச்சியை பொறுமையுடன் கண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இப்போ ஏசப்பாக்கு மத்தேயு அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஒரு பேர் கொடுத்தார் தூதன் வந்து. என்ன பேர் சொல்லு? எனக்கு தெரியும். உங்க யாருக்குன்னு தெரியுமா? மத்தேயு முதல் அதிகாரத்துல ஒரு பேர் இருக்கு. அவருக்கு என்னன்னு பேர் வைக்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணா, உங்களுக்குலாம் தெரியும், எனக்கு தெரியும். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா யோசி சொல்லுங்க. இம்மானுவேலா இயேசுவா? என்ன இம்மானுவேல்? ஓகே, இப்போ இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓகே, சரி. அதை குறித்து தான் எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் இப்போ ஒரு பாட்டு பாட போறாங்க. கேட்கலாமா? அவங்கள ஜோரா கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடுவோமா? சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த வருஷத்துடைய ஆண்டு அறிக்கை, இயர் அட் அ கிளான்ஸ். இந்த வருடம் முழுவதும் 2024 முதல் 2025 வரைக்கும் சண்டே கிளாஸ்ல என்ன நிகழ்வுகள் நடந்தது,
பிள்ளைகளோட உற்சாகமான காணிக்கைகள், பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்த காரியங்கள், இதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு நம்மளோட பிரைமரி டீச்சர் ஷீலா பால்ராஜ் அவங்க. வெல்கம் பண்ணுங்க ஷீலாக்கா. வெல்கம். பிரைஸ் தி லார்ட். ஜெருபாபேல் பைபிள் ஸ்கூல் 2024-25 ஆண்டு அறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய சபை போதகரின் வழிநடத்தலின் மூலம் இந்த ஆண்டு சிறுவர் ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. இந்த ஆண்டு சிறுவர் ஊழியத்தில் 25 பிள்ளைகள் பங்கு பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டார்கள். 5 ஆசிரியர்கள் தலைமையில் ஒவ்வொரு வாரமும் தேவ பாடங்கள், பாடல்கள், வசனங்கள் மற்றும் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன. ஜூன் மாதத்தில் பிள்ளைகளுக்காக வேதாகம தேர்வு நடைபெற்று சிறப்பான முறையில் தேர்வு எழுதினார்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரம் ஆசிரியர்கள் ஒன்று கூடி சிறுவர் ஊழியருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஊக்கத்துடன் ஜெபிப்பார்கள். இந்த விதமாக இந்த ஆண்டு முழுவதும் ஜெருபாபேல் பைபிள் ஸ்கூல் கர்த்தரின் கிருபையால் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கர்த்தருக்கென்று சிறுவர்கள் காணிக்கையாக கொடுக்கப்பட்டது 9,000, ஆசிரியர்கள் ஆஃபரிங்ஸ் 8,000, மொத்தமாக 17,000. அதிலிருந்து சிறுவர்களுக்காக பரிசுகளுக்காக செலவு செய்யப்பட்டது 14,000 ரூபாய். மீதியாக 3,000 ரூபாய் பாஸ்டர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து பிள்ளைகள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறவும் சிறுவர் ஊழியம் தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடைபெறவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். தேங்க்ஸ் ஷீலாக்கா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஸோ நம்ம தேவனாகிய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதமாக க்ளோரி க்ளோரி அப்படின்ற ஒரு சாங்குக்கு நம்மளோட பிள்ளைகள் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஜஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வந்து விமென்ஸ் ஃபெலோஷிப் ப்ரேயர் வந்து நம்ம சர்ச்சில் நடந்துட்டு இருக்கு இல்லையா, சிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிஸ்டர்ஸ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே காலையில் 10:30 or 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம தேசத்துக்காக, வேலை நிமித்தத்துலேயும்
அவங்க லீவ் கிடைக்கிற டைமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அந்த ப்ரேயரில் கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை வந்து நம்ம பாஸ்டர் அம்மா வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அதிகமாக ஜெபிக்கிறவங்க அவங்களுக்காக நல்ல ஜோராக ஒரு கிளாப் பண்ணிடுங்களேன். நீங்கள் காலைல எல்லாம் வந்திருந்த போது பார்த்துருப்பீங்க, அவங்களுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சரி, இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியுமா? கோலாட்டம் ஆட போறாங்க. ஜோரா கிளாப் பண்ணுங்களேன். ஹலோ. சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிட்டாங்க பாஸ்டர் அம்மா. பாஸ்டர் அம்மாக்கு ஒரு கை தட்டிடுங்க. நெக்ஸ்ட் பாஸ்டர் அம்மாவோட குட்டி அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க, லின்சாக்கா. அவங்களுக்கும் ஜோரா ஒரு கிளாப் பண்ணிடுங்க. ஏன் இவங்களை பத்தி இவ்வளவு சொல்ற தெரியுமா? நிஜமா அவங்க ஆடினது அவ்வளோ அழகா இருந்தது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து விசுவாசத்தை பத்தி ஒரு டான்ஸ் ஆட வந்திருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? எங்க போனாங்க? ஓகே, ரெடியா? வாங்க. Never know
நல்லா ஆடினாங்களா? ஒரே இங்கிலீஷ் பாட்டாகுதுல்ல, ஒரே இங்கிலீஷா இருக்குது, என்ன பண்றது? எனக்கும் புரியல. உனக்கும் புரியலையா? என்ன பாட்டு தெரியுமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் fill in the blank சொல்லுங்க. இல்லைன்னா அந்த மலையை பார்த்து நீங்க பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது போயிடும். அதுதான் அவங்க மவுண்டன் மாதிரி ஒரு சிம்பிள் பண்ணாங்க. வந்துச்சா பாத்தீங்களா இல்லையா? திரிசூலம் உங்ககிட்ட விசுவாசம் இருந்தா சூப்பரா தட்டி இருப்பீங்க கையை குழந்தைங்களுக்காக. அததான் இன்னும் ஜோரா கிளாப் பண்ணுங்க. ஓகே. இன்றைய விவாதத்தின் தலைப்பு: கிறிஸ்தவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் போன்றவை இன்றைய இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பகுதியாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை பயன்படுத்தும் போது அது விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் எப்படி பாதிப்படைகிறார்கள் என்பதை குறித்து விவாதிப்பதற்காக இதோ எங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்டியன்ஸ் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இளவரசி, டேனி, அனுஷ்கா வந்திருக்கோம். சோஷியல் மீடியானாலே தப்புன்ற ஒரு தாட்டை மாற்றிக்கிட்டு அது யூஸ் பண்ணுறது நல்லது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம வரணும். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் முக்கியம். அதை வந்து நம்ம ஒழுக்கமாக, அதுக்கப்புறம் டிசிப்ளினாக யூஸ் பண்ணால், கண்ட்ரோலோட யூஸ் பண்ணால் அது கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு பிளெஸிங் மாதிரி தான். அதுவும் சோஷியல் மீடியாவில் நிறைய கிறிஸ்துவ பாடல்கள், வசனங்கள் போன்ற வீடியோக்கள்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஜெபம் வீடியோக்கள்லாம் நம்ம யூடியூப் மூலமாக இது பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். கிறிஸ்டியன்ஸ் வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற டீம்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் டீமில் வந்து இனியவல், ஸ்வேதா, பிரெண்டன் வந்திருக்காங்க. சோஷியல் மீடியா வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா வசனம், அதுக்கப்புறம் ஏசப்பாவோட பிரசனம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவீங்களா? நீங்கள் ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்க, புதுசாக இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு போயிட்டு பார்க்க போயிடுவாங்க யூடியூப்பில். பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி நீ சினிமா ரிவ்யூஸில் போயிடலான்னு சினிமா ரிவ்யூஸில் போயிடுவாங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி புதுசாக என்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு போய் பார்க்க போயிடுவாங்க. அப்போ எல்லாருமே அந்த சோஷியல் மீடியானால தான் நம்ம பாவத்து உள்ளே போகிறோம். நம்ம வந்து சோஷியல் மீடியா இல்லைனாலே நம்ம ஒழுங்காக இருப்போம். இளவரசி அக்கா சொன்னாங்க கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் இங்கே கண்ட்ரோல் தான் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. என்ன தான் வந்து நமக்கு சோஷியல் மீடியா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே சோஷியல் மீடியா கிறிஸ்டியன்ஸோட வந்து மனசையோ அவங்க நடக்கிற விதத்தையோ கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை வந்து தப்பான ரீல்ஸ் போட்டு நம்மளோட ஆசையை தூண்டுறது, பொறாமை வந்து வர வைக்குது சோஷியல் மீடியா தான். இல்லையா சிஸ்டர், நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் தப்புன்றீங்க. ஆனால் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்ச்சை எடுத்துக்கோங்க. நம்ம சர்ச்சில் வந்து யூத் மீட்டிங்கு, இந்த வாலிப கூட்டம், அப்புறமா சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்லாம் அந்த மாதிரி வைக்கிறது அந்த இதில் கூப்பிட்றாங்க, வாட்ஸ்அப் மூலமாக கூப்பிட்றாங்க. இப்போ அதோட நம்ம பாஸ்டர் அங்கிள் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு டெய்லியும் வசனம் அனுப்புகிறாங்களா? வர்தா இல்லையா வசனம்? எதில் அனுப்புகிறாங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து அதை தப்புன்றாங்க, நாங்கள் வந்து அது தப்புன்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது. நன்றி. டேனி பிரதர், இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்கன்னா, அதிக மணி நேரத்தில் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுனால ஜபம், படிப்பு இதெல்லாம் நம்ம வந்து குறைக்கிறோம். ஸ்வேதா, நீ சொல்கிறது கரெக்டு தான். உன்னை யார் அவ்வளோ நேரம் பார்க்க சொல்கிறா? இப்போ பாஸ்டர்ஸு ஆன்லைன் போதனைலாம், இப்போ ஒரு நாள் சர்ச்சுக்கு சண்டே வரலன்னா யூடியூப் போய் பார்க்குறல, பாஸ்டர் என்ன நடத்தினாரு, இன்றைக்கி ஆன்லைனில் போய் பார்க்க தெரியுதுல்ல. அதெல்லாம் சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஸ்டோரிஸ், ரீல்ஸ், போஸ்ட்லாம் போடுவோம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, கமெண்ட், ஷேர், ஃபாலோவர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து நிறையா இருக்கிறத பார்த்து நம்ம ஜெலஸ் ஆகும். அதனால நம்ம சோஷியல் மீடியா பார்க்கறதுல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது நல்லது. நல்லதில்லை. ஓகேப்பா பிரெண்டன், ஓகே, கண்ட்ரோலெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
கண்டனோட யூஸ் பண்ணாமல் இல்லாமல் ஒழுக்கமாக யூஸ் பண்ணால் நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஆபத்து இருக்குது. நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பார்க்குறத விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். இதுதான் எங்களோட முடிவு. இப்போது நான் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் அவங்கள பாராட்டிடலாம். இனியா, ஸ்வேதா, பிரெண்டன், அப்புறம் இளவரசி, டேனி, அனுஷ்கா 6 பேருக்கும் நான் ஒரு பாராட்டை கொடுக்குறேன். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு நாட்டாமை இல்லை. ஆனால் அவங்க சொன்ன பாயிண்ட் ஒன்றுமே சூப்பர். 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறதுக்காகவும் அவங்களோட அழகான அவங்களோட வாதத்தை முன் வச்சாங்க. யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காகவும் எதிரணியினர் வந்து வாதத்தை வச்சாங்க. 2மே ஜென்யூனான பாயிண்ட் தான். இப்போது சோஷியல் மீடியா நல்லதுக்கும் யூஸ் ஆகுது, கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம தான் முடிவு எடுக்கணும். இது நல்லதா கெட்டதான்ற முடிவு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நன்றி. இப்போது ஒரு அருமையான சாங் நம்ம கேட்க போகிறோம். கேட்டதுக்கப்புறம் அந்த அருமையாக இல்லை நீங்கள் தான் சொல்லணும். எங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சது என்ன ட்ரை பண்ணுறோன்னு நீங்களே சொல்லுங்களேன். என்ன இல்லைன்னா பார்க்கலாம். இவங்க என்னதான் எங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். What?
நல்லா இருந்துச்சா? ஏய் கிளாப் பண்ணுங்கப்பா, நீங்க கிளாப் பண்ணாதானே எங்களுக்கு உற்சாகம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிட் பார்க்கலாமா? ஓகேங்களா? ஐயோ, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வர டைம் ஆகுதே. ஜீசஸ் கிரைஸ்ட் வரேன்னு சொன்னார். என்ன பண்ணேன்? ஐயோ, எவ்வளோ நேரம் ஆகுது? வாங்க எஸ்பா, வாங்க எஸ்பா. பிரைஸ் லார்ட் எஸ்பா. எஸ்பா, உங்களுக்கு ஸ்பெஷல் சீட் எஸ்பா. நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க எஸ்பா. உங்களுக்காகவே செஞ்சுருக்கேன் எஸ்பா. அப்படி ஆகட்டும் மகனே. அப்படியோ, ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தாச்சு. அடுத்தது என் ஃப்ரெண்டு வேற வரணும். ஃப்ரெண்டு இன்னும் 3 பேர் வரணும் எனக்கு வேற. ஃப்ரெண்டு கால் பண்ணலாம் அவனுக்கு. ஹலோ, எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா, மொனியில் தான் இருக்கு. வாடா டக்குன்னு வாடா. சரி. வாடா டே நண்பா, எப்படா இருக்க? நம்ம காலேஜில் மீட் பண்ணோம்டா, இப்போதான் ஒன்றா பார்க்க. என்னடா இன்னும் தொப்பைக்கு வந்தாமல் அதே வச்சுன்னு சுற்றினுக்கிறியாடா? உன்னை காலேஜில் பார்த்தது, நீயும் அதே குள்ளமாக இருக்க இன்னும். சரி வா உட்காரு. ஐயோ, இப்போ வர இவன் தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஏசப்பா கொஞ்சம் திடீர் உட்கார சொல்லிடலாமா? சரி, கேட்டு பார்ப்போம். ஏசப்பா. சொல் மகனே. சொல் மகனே. ஒரு ஹெல்ப் ஏசப்பா. சொல் மகனே. இங்கே கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுத்துருக்கேன் என் ஹார்ட்டில். நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஏசப்பா. சும்மா உட்காந்துங்க. சரி மகனே. தேங்க்ஸ் ஏசப்பா. வாடா வந்து உட்காராடி. ஓகே, இன்னும் என் கசின் வர வரணும். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அவனையும் கால் பண்ணி கேட்போம். ஹலோ மாமாய். ஹலோ மாப்பிள்ளை, வந்துருந்தாங்கிற மாப்பிள்ளை. இதோ டக்குன்னு வாங்க மாப்பிள்ளை. இதோ வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன் மாப்பிள்ளை. வாங்க மாமா. என்ன மாப்பிள்ளை, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் மாப்பிள்ளை. இவர் வேற வந்துட்டார். இவருக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுக்கணும். எங்கே உட்கார வைக்கலாம்? இவர் வேற நிறைய மொய் கொடுப்பாரு. சரி, நம்ம நண்பனை உட்கார தள்ளி வச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஏசப்பா. சொல் மகனே. இங்கே வந்து உட்காரிங்களா ஏசப்பா? சரி மகனே. தேங்க்ஸ் ஏசப்பா. நீ இங்கே வந்து உட்காரு. நல்ல நண்பன்றா இவன், சொல்லாமல் உட்காந்துட்டான்டா. அப்பா, இன்னும் என் ஆஃபீஸ் பாஸ் தான் வரணும். அவர் தான் எங்கே இருக்காருன்னு தெரில. ஹலோ சார். இதோ வந்துட்டேன்ப்பா. வந்துட்டீங்களா சார்? வாங்க சார். இதோ வந்துட்டேன்ப்பா. ஹலோ சார், வணக்கம் சார். ஹாய் பிரண்டன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. ஆமாம் சார். கிறிஸ்மஸ் வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். நீங்கள் தான் சார் கடைசியாக வந்திருக்கீங்க. ஓகே, என்னை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஆமாம், உனக்கு 5000 இன்க்ரிமெண்ட் போ. ஐயோ, தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். சார், இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் சார். சரிப்பா. ஐயோ, இவர் வர 5000 இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு. இவருக்கு எந்த இடம் இருக்கு கொடுக்க? இடமே இல்லை. சரி, இவ்வளோ ஸ்பெஷல் பிளேஸில் உட்காந்து வச்சுக்கலாம். ஏசப்பா. சொல் மகனே. ஐயோ, இடமே இல்லையே ஏசப்பா. இங்கே இடம் இல்லை, கொஞ்ச நேரம் நிற்க முடியுமா? சரி மகனே. மச்சான், கொஞ்சம் தள்ளி வந்து கூட. சரிடா. நீயும் கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறியா? சரி மாப்பிள்ளை. சார் கொஞ்சம். சரிப்பா. சார், உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வரேன் சார். சரிப்பா, வேணாம்ப்பா அதெல்லாம். பரவாயில்லப்பா. ஹலோ ராகுல் சார். ஒரு 4 கப்பல் கவுந்துச்சு சார். என்னது, 4 கப்பலா? உடனே நீங்க வாங்க சார். உடனே நீங்க வாங்க சார். இதோ வந்துடுறேன். பிரண்டன், சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான வேலைப்பா. என்ன வேலை சார்? அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா. என்ன ப்ராப்ளம் சார்? அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லைப்பா. ஐயோ சார், ஸ்நாக்ஸில் ரெடி பண்ணிட்டேன். இல்லைப்பா, நான் போகணும்ப்பா. சரி, அடுத்த கிறிஸ்மஸில் மீட் பண்ணலாம். பாய் சார். சார் வர போயிட்டார். இப்போ யாரு? இவங்க 3 பேர் தான் இருக்காங்க.
ஹலோ ஹலோ, என்னங்க இங்க காது குத்து ஃபங்க்ஷன் வச்சு நீ அங்க எங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்க? இதோ வரேன் கோவப்படாத, இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. பிரெண்டன், காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு தான்டா நான் போறேன்டா. ஐயோ சார், மாமா ப்ளீஸ் மாமா. நாத்த கிறிஸ்மஸ்க்கு வரேன். சாரி மாமா இரு மாமா. போயிட்டு வரேன் பிரெண்டன். நான் மாமா ஹலோ மச்சி, நிதிஷ் எங்கடா இருக்க? இங்கே தான்டா ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்டா. டேய், பீச்சுக்கு போலான்னு பிளான் போட்டோம், நீ அங்க போய் உட்கார்ந்து இருக்க. எவ்வளவு நேரம்? மறந்துட்டேன்டா, இதோ வரேன்டா. சீக்கிரம். பிரெண்டன், பாலிய பசங்களாம் பீச்சுக்கு போகலான்னு பிளான் போட்டுக்கிறோம். இப்போ நான் அவசரமாக போகணும்டா. நானும் வரேன்டா. போடா, உன்னை விட எனக்கு அவங்க தானே முக்கியம். டி என்னடா? இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, ஏசப்பா மட்டும்தான் இருக்காரு. ஐயோ சரி, ஏசப்பா சொல் மகனே. சாரி ஏசப்பா. ஏன் சாரி கேட்கிறாய்? உங்களுக்கு இடம் இல்லாமல் அங்கே நிற்க வச்சிட்டேன் ஏசப்பா. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஆனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே போயிட்டாங்க ஏசப்பா. பரவாயில்ல மகனே, உன்னை யார் வேணால் வெறுக்கலாம், ஆனால் நான் வெறுக்க மாட்டேன். ஏன், இந்த உலகமே உன்னை வெறுக்கலாம், ஆனால் ஏசப்பா வந்து எப்பவுமே உன் கூட இருப்பேன். உன்னை எப்பவுமே உன்னை மறக்க மாட்டேன். உன்னை நான் எப்போதும் உயர்த்தி வைப்பேன். தேங்க்யூ ஏசப்பா. ஆகட்டும். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ, நன்றி. இந்த ஸ்கிட்டு பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? புரிஞ்சுதா நம்ம பிள்ளைங்கள்லாம் பண்ணது? நம்ம நிறைய டைம் வந்து நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டவரோட முக்கியத்துவம் கொடுப்போம். சில டைமில் நம்மளோட நண்பர்களாக இருக்கலாம், சில டைம் நம்மளோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சில டைம் நம்மளோட வேலையை முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்பவுமே இருப்பார் அப்படின்றது தான் நம்மளோட பிள்ளைங்க அழகாக நடிச்சு காட்டினாங்க. அவங்களுக்கு அகைன் ஒரு கிளாப் பண்ணிவிடுவோமா? சரி, இப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து உங்களுக்கு மெமரி வர்ஸ் சொல்ல போகிறாங்க. எங்களோட பிகினர், பிரைமரி, ஜூனியர் பிள்ளைங்க மெமரி வர்ஸ் சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற எங்கள் கிளாஸில் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் மூலயமா மெமரி வர்சஸ், சில வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணி வசனம்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால அந்த ஏதோ சொல்கிறாங்கப்பா, அந்த மெமரி வர்சஸ்லாம் கொஞ்சம் கேட்டுடலாம். ஓகேவா? வாங்க. கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கே நிழலாய் இருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கின்றார், உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். I lift up my eyes to the mountain, where does my help come from? My help come from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. He who watches over you, the Lord at shade at your right hand. The sun will not harm you by day, nor the moon by night. The Lord will keep you by all arm. The Lord will watches over your life. The Lord watch over your coming and going, both now and forevermore.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தினமும் இரவும் பகலும் அவர் மேல் ஞானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அஷ்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் சுயபுத்தி மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளெல்லாம் அவர் நடத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 121:5. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். தேவனுக்கு பிரியமானது கூடாத காரியம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், விசாரிங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போனான். கர்த்தர் உன்னை காக்கிறது, கர்த்தர் உங்க வலது பக்கத்தில் மிக்க நல்லதாய். சங்கீதம் 195. சமானத்தை உங்களுக்கு வைத்து போகுது, என்னும் சமானத்தை உங்களுக்கு கொடுக்குது. யோவான் 14:17. அவ்வளோதான், நம்மளோட பிள்ளைங்கள்லாம் சூப்பராக வசனம் சொன்னாங்க. இப்போது கேர்ள்ஸ் டான்ஸ் ஒன்று இருக்குது, ஆர்வமாக அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? நினைத்தாரே மரியாளை, அந்நாளில் உன்னையும் நினைக்க
பார்த்தீங்கன்னா எங்களோட சீனியர் இன்டர் பாய்ஸ் வந்து ஒரு டான்ஸ் இருக்கு. அதுல லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேற இருக்கு. அது சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்க அந்த ஸ்கிட்டையே ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இந்த சாங்கோட சஜஷன் வந்து எங்களுக்கு பாஸ்டர் கொடுத்தாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ஹைலைட் இந்த சாங்குக்கு. ஓவர் டு பாய்ஸ். லாஸ்ட்ல சர்ப்ரைஸ் இருக்குப்பா, பாருங்க. அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். சண்டே மார்னிங் என்றால் வேஷமிடும் நேரம், நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ளும் நேரம். மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும், இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பறந்திடுமே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். எந்தன் பக்தி காட்ட பிரேயர் மீட்டிங் செல்வேன், நோய்கள் பேய்கள் ஓட்ட நீண்ட ஜெபம் செய்வேன். ஆவியின் வரங்கள் அனைத்தும் பெற்றுள்ளேனே, ஆவியின் கனிகள் என்னவென்று தெரியாதே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். ஆலயத்தில் நான் தான் பரிசுத்தத்தின் எல்லை, மேரி மாதா கூட என்னை போல இல்லை. ஏதோ அவ்வப்போது பாவம் செய்வதுண்டு, யாரும் அறியாத மாய்மால வாழ்க்கை ஒன்று. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். காலங்காலமாக கிறிஸ்டியன்ஸ் நாங்க மாதம் தவறாமல் காணிக்கைகள் போடுறோங்க. மற்றபடி கிறிஸ்து யாரென்று தெரியாதே, நித்தியம் சத்தியம் எல்லாம் எனக்கு புரியாதே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். மக்கள் என்னை கண்டால் ஸ்தோத்திரம் சொல்வதுண்டு, நல்ல பிள்ளை என்று சர்டிபிகேட் எனக்குண்டு. உண்மை நிலை என்ன அவர்கள் அறியாரே, உள்ளுக்குள்ளே நானே அழகான கல்லறையே. மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன், மாய்மால வாழ்க்கை வாழ்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூத் கேர்ள்ஸ் வந்து சத்தியமா சொல்றேன், என்ன பண்றேன்னு எனக்கு சொல்லவே இல்லைங்க.
எங்கள் யாருக்குமே தெரியல. இங்கே தாங்க நாங்களும் அவங்க கூட வந்துன்னு போயின்னு இருக்கிறோம். என்ன பண்ணுறாங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ்னு எங்களுக்கு தெரியல. சரி, அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் யூத் கேர்ள்ஸ் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. பார்க்கலாம். அவங்க கூட சேர்ந்து நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இது 80s ஜென்ரேஷன். இந்த காலத்தில் கிறிஸ்மஸ் பாட்டில் அர்த்தம் இருந்துச்சு, ஆட்டத்தில் பிரார்த்தனையும் இருந்துச்சு, இயேசு பிறந்தாருன்னு உள்ளத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கேண்டல் போதும், ஒரு பாட்டு போதும். ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். இந்த அமைதியான 80ஸ்க்கு அப்புறம் காலம் மாறிடுச்சு. இது 90s ஜென்ரேஷன். கேண்டில் கையில் இல்லை, ஆனால் சந்தோஷம் கை அசைவில் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் பாட்டு கேட்குறதும் கொஞ்சம் ஆடுறதும் சேர்ந்து வந்த காலம் இது. இது 2K ஜென்ரேஷன். இங்கே பாட்டும் இருந்துச்சு, ஸ்டெப்ஸும் இருந்துச்சு, ஆனால் பாட்டு இன்னும் இயேசுவை தான் பேசுச்சு. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார், மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். இப்போ இது கரண்ட் ஜென்ரேஷன். கிறிஸ்மஸ் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பாட்டு கிறிஸ்மஸ் பாட்டு தான், ஆனால் மியூசிக் என்னமோ சினிமா மாதிரி. ஆடுறோம் ஆனால் யாருக்காகன்னு தெரியல, பாடுறோம் ஆனால் ஏன் பாடுறோம்னு யோசிக்க மாட்டோம். வந்ததோ மனச தொட்டதோ சேட்ட வாழெல்லாம் சுருட்டி வச்சனே, சித்தப்பு கொஞ்சம் சட்டப்பு சேட்ட வேணப்பு நெருங்கும் பொல்லாப்பு. பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு, பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு.
இப்போது ஒரு ஜென்ரேஷனில் பாட்டும் டான்ஸும் எப்படி மாறிச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம லைஃப் எப்படிலாம் மாறி இருக்கு, உண்மையிலே கிறிஸ்மஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு தான் செலிப்ரேட் பண்ணுறோமான்னு ஒரு ஸ்கிட்டு மூலமாக பார்ப்போமா? பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார். ஏய் ஷாலினி, எங்க போற? எதுக்கு? நாளைக்கு கிறிஸ்மஸ்ல, அதுக்கு தான். கிறிஸ்மஸா? சரி டைம் ஆகுது, நான் கேக்கை போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், நான் வரேன், பாய். சரி சரி, எதுக்கு இப்படி ஓடுறா? இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம் பாவங்கள் போக்கிட. ஏய் நர்மதா, எங்க போற? ப்ரோ, நாளைக்கு கிறிஸ்மஸ், ஞாபகம் இருக்கா இல்லையா? போன வருஷம் என் பக்கத்து வீட்டுக்காரரு 5 ஸ்டார் மாட்டினார் அவர் வீட்டில். இந்த வருஷம் அவர் வெறுப்பேற்றதுக்காகவே 10 ஸ்டார் மாட்டினோம். எனக்கு டெக்கரேஷன் பண்ண டைம் வந்தா, கிளம்புறேன், பை பை. இவ்வளோ அவசரமா எங்க போறா? ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் நேரம் அது, மண்ணின் மாந்தர்கள் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் ஊதி. ஹலோ ஹலோ ஹலோ, போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், கண்ணு தெரியலையா உனக்கு? இப்படி இப்படி போட்டோ எடுத்துட்டு ரோட்ல போனேன்னா எவனா இடிச்சிட்டு போயிடுவான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு போட்டோ எடுத்துட்டு ரோட்ல போற? அதுவா, நாளைக்கு கிறிஸ்மஸ்ல, அதனால இன்னைக்கே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா நாளைக்கு 12 மணிக்கு பிளெஸட் கிறிஸ்மஸ்னு ஃபோட்டோ போடலாம்ல, அதுக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி தள்ளு தள்ளு, வெயில் போட போகுது. இவளுங்க ஏன் இவ்வளோ ஓவரா பண்றாளுங்க? ஒருத்தி நான் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஓடுறா, ஒருத்தி கேக் வெட்டணும்னு ஓடுறா, ஒருத்தி செல்ஃபி போடணும்னு ஓடுறா. எனக்கு புரியவே இல்லை. ப்ரோ, உன் வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா? என் வீட்டில் கரண்ட் இல்லை. உங்கள் வீட்டில்? என் வீட்லேயும் கரண்ட் இல்லை. உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்லேயே கரண்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, எல்லாரும் ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க? அதுவா, நாளைக்கு கிறிஸ்மஸில் கஷ்டப்பட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன், 12 மணிக்கு போஸ்ட் போடலான்னு. சரி, கரண்ட் போயிடுச்சு, வைஃபை இல்லை. இப்போ நான் எப்படி போஸ்ட் பண்ண முடியும்? இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? உனக்கு என்னம்மா பிரச்சனை? அது ஏன் ப்ரோ கேட்குற? நான் சொன்னேன்ல, என் பக்கத்து வீட்டுக்காரரை வெறுப்பேற்றணும்னு 10 ஸ்டார் மாட்டினேன்னு. பார்த்து ஒரு டெக்கரேஷனும் பண்ணேன். கடைசி நேரத்தில் இந்த கரண்ட் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது நான்? உங்கள் 2 பேருதான் இவ்வளோ பெரிய டென்ஷன்னா, இவள்து அதுக்கு மேலே இருக்கும் பிறகுது. உனக்கு என்னடி பிரச்சனை? நான் காலையில் வாங்கி வச்ச கேக்கெலாம் இப்போ வேஸ்ட்டாக போகுது. கரண்ட் இல்லாமல் மெல்ட் ஆகிடும் போலகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ப்ரோ நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு, நாங்களும் இவ்வளோ சோகமாக இருக்கோம், கரண்ட் போயிடுச்சு, நீ மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? ஆமாம், எனக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியும், அதனால நான் ஹாப்பியாக இருக்கேன். கிறிஸ்மஸ்னால் எங்களை விட உங்களுக்கு நிறைய தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணுறதும் கேக் வெட்டுறதும் ஃபோட்டோ போஸ்ட் போடுறதும் தான் கிறிஸ்மஸ்ன்னு செலிப்ரேஷன் பண்ணுறீங்க. ஆனால் ஏசப்பா அதனால ஹாப்பி ஆக மாட்டார். நம்ம உள்ள எப்படி இருக்குது, நம்ம உள்ள பரிசுத்தமாக இருக்குதான்னு பார்த்து தான் ஹாப்பி ஆவார். அப்போ டெக்கரேஷன் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரியா நீ? நான் டெக்கரேஷன் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, டெக்கரேஷன் பண்ணலாம், அது நம்மளோட ஹாப்பிக்காக. அந்த காலத்தில் கூட டெக்கரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் செலப்ரேஷன் வந்து ஏசப்பா மட்டும்தான். ஆனால் இந்த காலத்தில் டெக்கரேஷன், கேக் வெட்டு, போஸ்ட்டு மட்டும்தான் செலப்ரேஷனாலே இருக்குது, ஏசப்பா இல்லை. அதனால் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணாமல் உங்கள் மனசை பரிசுத்தப்படுத்தி போய் படுத்து தூங்குங்க. காலையில் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை இருக்குது, அதில் போகலாம். இப்போ புரியுது கிறிஸ்மஸ்னா என்னன்னு. சரி ஓகே, வரட்டா, பாய் பாய். இப்போ ஒரு யூத் பாய்ஸ் ஒரு ஸ்கிட்டு பண்ணலான்னு இருக்காங்க, அதை நம்ம பார்ப்போமா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு ஸ்கிட்டு இப்போ பண்ண போகிறாங்க. கைத்தட்டி அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அந்த பையன் வேறு எனக்கு போட்டு படிச்சிட்டான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு சுருளி ஏறுது. ஐயோ, கேர்ள்ஸ் முன்னாடிலாம் போட்டு அடிச்சு எனக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு. டேய்,
என்னடா ஆயிடுச்சு? என்னடா நீங்க இப்ப வரீங்க டானி? அந்த பிரெண்ட் நான் கேப் வைக்கிறானுங்க பத்தியா? ஆமா. அவனுக்கு போட்டா எனக்கு மண்டை சூடாகுது. எனக்கு இது பேரு உனக்கே தெரியும், நான் டென்ஷன் ஆனா எனக்கு ஓடிக்கினே இருக்கும் மண்டையில. தெரியும்டா. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்றதுன்னு என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ என்ன பண்ணலான்னு என்னையே கேட்குறீங்களா? நீங்கள் தான்டா ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏய் உங்களை தான்டா ஆச்சாங்க, அப்போ நீ தானே சொல்லணும். சரி நானே சொல்கிறேன், ஆனால் கரெக்டாக நீங்கள் 2 பேர் கேட்கணும். சரி முச்சு விட்டுலாம். முச்சு அவனை ஏதாவது ஒன்று பண்ணோம். முச்சு விட்டுலாம், அது வேற. சரி ஓகே ரைட்டு. என்னன்னா நாளைக்கு 3 மணிக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 மணிக்கு ஸ்கூல் கேட்டை விட்டு வெளியே வருவான். பானிபூரி பையா கிட்ட பானிபூரி சாப்பிடுவான். அவன் அங்கேயே பொழகணும்டா. அவனை எந்த கழிச்சு போய்ட்டு ரசிக்க பார்த்துறானோ அதே கழிச்சு போட்டு அவனை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறா அவனை. ஜோயல் நான் வேணா எங்கள் வீட்டில் பேட்டரிக்கு எடுத்துட்டு வந்துருவா. நீ பேட் எடுத்துக்கோ. என்ன வேணா கையில் கட்டினா கடிதம் எடுத்துக்கோ. நீ என்ன கடிதம் எடுத்துக்கோ. போட்டு அவனே விட்டுறக்கூடாதுரா. என்ன அசிங்கப்பத்திட்டான். 3 மணி. ஐயோ அசிங்கப்பத்திட்டான், அசிங்கப்பத்திட்டான். சரி தூங்கலாம். நான் வேற என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஜோயல் ஜோயல் எழுந்துடுறா, சண்டே கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, எழுந்துரு. நீ போப்பா, நீ சும்மா சண்டே கிளாஸ் ஏய் எழுந்துடுறா ஜோயல். இப்போ நீ போப்பா, நீ சும்மா பின்னாடி தூக்கமா. ஏய் எழுந்துடுறா, நேற்று நீ கேட்டல ஞாபகம் இருக்கா? நான் வரலப்பா, சர்ச்சுக்கு நான் வரலப்பா. போப்பா நீ போப்பா. இப்போ சர்ச்சுக்கு நடுவில் சண்டே கிளாஸ் வைக்கிறாங்களா? ஐயோப்பா சண்டே கிளாஸா? ஐயோ நான் வரலப்பா. போப்பா. கேட்டு ஞாபகம் இருக்குதா இல்லையா? எப்பா சண்டே கிளாஸ்லாம் நான் வரல, சர்ச்சுக்கோ நான் வரல. அந்த டீச்சர் இருக்காரு, அவர் பேர் என்ன? அவர் பேர் அவர் சும்மா பிளேடு போட்டுன்னு இருப்பாருப்பா. தூக்கமா வரும்பா. அதுக்கு நான் இங்கே தூக்கிட்டு போயிடுவேப்பா. போப்பா. ஏய் விட்றா, முரளியா நல்லவர்றா அவரு. எழுந்துரு எழுந்துரு. சரி எழுந்துரு எழுந்துரு. நீ நேத்து கேட்டியா ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆமா. சரி நீ எழுந்துற. நீ சண்டே கிளாஸ் போயிட்டு வா, கண்டிப்பா உனக்கு ஈவினிங் வீட்ல இருக்கும். சரியா? போனாதான் தூக்கம் வருது. சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு. இவரு வேற சும்மா போன்னுக்கிறாரு. எல்லாம் வந்துட்டோம். சண்டே ஆனால் சண்டே கிளாஸ் வருது ஒரு மாதிரிக்குது. சரி ஸ்நாக்ஸ் அதை பிஸ்கெட்டே குத்துனுக்குறாங்க, கடுப்பாகுது. ஏயா நான் வரமாட்டேன்ப்பா. நான் சரி இந்த வாரம் பார்க்கலாமா? இல்லை சரி தள்ளு. சண்டே கிளாஸ் இவனுங்க வேற. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. இவனுங்க வேற பார்த்துனே இருக்கிறானு குருன்னு. இங்கே உட்கார ஓரப்பட வந்துட்டாரு. ஓ கையில் வைக்காதண்ணா நீ. அப்புறம் டேய் டேய் தம்பி தம்பி, சண்டே கிளாஸ் புதுசா? ஆமாம். பன் பட்டர் ஜாம் வாங்கினா எனக்கு குத்துட்டு போயிடுறேன். கிறிஸ்டோபர் 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 பிரதர் பிரைஸ் பிரதர் பிரைஸ் பிரைஸ். வணக்கம். சரி இன்னைக்கு சண்டே ஸ்கூலில் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். புது புது பாட்டு இங்கே இருக்கு, அதனால நான் பாஸ்டர் கூப்பிட்றாரு. புது பாட்டுன்னு அதே பண்ணுகிறீங்க ரொம்ப வருஷமா. எங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணுகிறீங்க பிரதர். சரி நான் பாஸ்டர் கூப்பிட்டுருக்காரு, நான் போயிட்டு வரேன். தாராளமாக போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் நான் சொன்ன பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் வருது, நம்ம டான்ஸ் பண்ணி நாம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறோம். சூப்பர் 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 பிரதர் சூப்பர் பிரதர். பாட்டா போடுறா தம்பி, பாட்டா போடுறா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, பாட்டா மாத்து பாட்டா மாத்து பாட்டா மாத்து எண்ணி விடாதே. புது பாட்டு போடுப்பா. என்னடா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கண்ணா, அப்புறம் வாங்கண்ணா. கொஞ்ச நேரம் நான் உங்களை விட்டுட்டு போனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. சாரி பிரதர். கிறிஸ்டின் பாட்டு தான் பிரதர்.
கிறிஸ்டின் பாட்டா அது? சண்டே கிளாஸ் பாட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்குள்ளே வசனம் போகும்? சண்டே ஸ்கூலா இல்லை வேறு ஏதாவது? இது உங்களால் எனக்கு தொண்டை கட்டுது, சிரிச்சு எனக்கே தொண்டை கட்டுது. சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து சண்டே ஸ்கூலில் இங்கே பாருங்கள், சிரிச்சதெல்லாம் போதும், இங்கே பாருங்கள். சொல்லுங்கள். நான் சண்டே ஸ்கூலில் உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், இதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏசப்பாக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிட்டீங்க. இனி ஏசப்பாக்கு என்ன பிடிக்குமோ அந்த காரியத்தை பண்ணோம். ஆடுறதுனால ஏசப்பா உங்களால் என்ன பண்ண மாட்டார், மகிமைப்பட மாட்டார். சரிங்களா? அவருக்கு எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருந்தால் ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை உங்கள் இருதயத்தில் கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணோம், சரி பண்ண பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, சாது சுந்தர் சிங்னு ஒரு ஐயா பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களை மாதிரி தான் சின்ன வயசில் என்ன பண்ணார், எல்லார் மாதிரியும் விளையாட்டுத்தனமாக இருந்தார். பைபிளை கொடுத்தா எரிப்பார், கிறிஸ்தவங்களை அடிப்பார், நிறைய தப்பு பண்ணுறவங்களுக்கு துணை போனார். இவங்களெல்லாம் அடிங்க, கிறிஸ்தவங்க யார் வந்தாலும் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்க, அடிங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் அவருக்கு தீராத ஒரு உடம்பு பிரச்சனை, எங்கேயோ போய் பார்த்தார், சுகம் கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணார், ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கலாம், செத்து போகலாம் அப்படி ஒரு முடிவு பண்ணார். அவருக்குள்ள ஒரு எண்ணம், எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர்கிட்ட போயிட்டேன், ஆனால் யாராலும் சரி பண்ண முடியல. இந்த கிறிஸ்தவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்களே, ஒருவேளை உண்மையான தெய்வம் அவரமாக இருந்தால் என்னை சுகம் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஒரு ட்ரெயின் ஒன்று வரும். ஒன்று எனக்கு இந்த ராத்திரி உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியணும், இல்லையா நான் அந்த ட்ரெயினில் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு முடிவு பண்ணார். அன்றைக்கி ராத்திரியே சிலுவையில் இயேசுநாதருடைய காட்சியை அந்த ஐயா கண்டார். அவர் சொன்னார், சாது உனக்காக நான் சிலுவையில் மறித்தேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், என்னை ஏன் துன்பப்படுத்துறேன்னு ஒரு வார்த்தை அவருக்கு கேட்டுச்சு. அந்த காட்சி அவர் கண்ணார கண்டார். அப்போவே அவர் என்ன பண்ணார், மனம் திரும்பி அழுதார். இனி இந்த கிறிஸ்தவங்களை துன்பப்படுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி அவங்க அப்பா அம்மா கிட்ட போனார். போய் என்ன பேசினார், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன், அதனால் இவரை விட்டு என்னை பிரிக்காதீங்கன்னு சொன்னார். அப்படின்னா பெற்றவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இயேசுவை ஏற்றுக்கிட்டா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்க. தாராளமாக வெளியே போனார். ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி பையன் கஷ்டப்படுறானே, சரி வீட்டில் சேர்ப்போன்னு சேர்த்தாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, இந்த இயேசுவை விடலை. வேறு வழி இல்லாமல் அவர் எங்கே தெரியுங்களா அடைக்கலம் கொடுத்தாங்க, வேலைக்காரங்களை அவர் வச்சாங்க. அந்த வேலைக்காரங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுத்தாங்க. கோடீஸ்வரனுடைய மகன் இயேசுவுக்காக எல்லாத்தையும் இழந்தார். பரவாயில்ல, நான் இயேசுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கும் ஒரு வேலை பண்ணாங்க. இவன் இப்படியே விட்டா இவன் இந்த இயேசுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அவர் சொன்னாங்க, நீ மாற மாட்ட, எங்கன்னா போய் சாவுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. இந்த ட்ரெயின் எங்கே போச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு ஊருக்கு ஏறிட்டார். ஆனால் அவரை பார்த்தவங்க சொன்னாங்க, இந்த மனுஷன் இப்படி உற்றுயிராக இருக்கிறானே, ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போன்னு சொல்லி அவரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதை பரிசோதித்த டாக்டர் சொன்னாங்க, இந்த மனுஷனோட கடவுள் இருக்காருப்பா, அதனால தான் எப்பயோ சாப்பிட்ட விஷம் அவர் ஒன்றும் பண்ணலை, அதனால் அவர் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கார், அவர் வணங்குற கடவுள் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லி இந்த டாக்டர் சாட்சி கொடுத்தார். அன்றைக்கி அந்த மனுஷன் ஒப்பு கொடுத்தார், இனி நான் இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன்னு சொன்னார். இன்றைக்கி பெரிய ஒரு அப்போஸ்தலனா, இந்தியாவோட பெரிய அப்போஸ்தலனா இந்த ஊழியக்காரர் வந்தார். எதனால் வந்தார், சின்ன வயசில் அவர் அந்த வசனத்தை படித்தார். சின்ன வயசில் இயேசுவுக்கு தான் அர்ப்பணித்தார். இந்த சண்டே ஸ்கூல் வந்திருக்கீங்கல்ல, எதுக்காக வந்தீங்க, பாட்டு பாடுறதுக்காக, டான்ஸ் ஆடுறதுக்காக இல்லை. நான் இயேசுவுக்காக உண்மையாக வாழணும், இயேசுவுக்காக சாட்சியாக வாழணும், எனக்கு கொடுக்குற வசனங்களில் நான் உண்மையாக படிக்கணும், இப்படி நான் முன்னேறி வந்து நான் பெரிய ஒரு ஆண்டவருக்காக சேவை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். சரிங்களா? சரி, இந்த காரியத்தை உங்கள் மனசில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சண்டே ஸ்கூலில் மீட் பண்ணுவோம். நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம நெக்ஸ்ட்டு சண்டே பார்ப்போம். ஓகே? ஸோ ஏசப்பா, இந்த சண்டே ஸ்கூலில் வந்து உங்களுடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். வாடா போகலாம். எப்பா இனிமேல் டான்ஸு ஆட விடாது. எப்பா பேசி நேர்கிறாரா அவரு, எப்பா போயிடலாம் டான்மோ.
அவர் வேற ஏதோ சொன்னார், எல்லாம் புரிஞ்சுது. ஆனால் மன்னிக்கணுன்றாரு, ஆண்டவரோட அன்பை பற்றி சொல்கிறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், அவரே இப்படி இருந்தார் இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அந்த பசங்களை போட்டு அடிக்கணும்னு ஒரு பக்கம் தோணுது. எனக்கு நல்லது ஓட்டாலும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், கெட்டது போனாலும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவங்கள அடிக்கணும்னு தோணுது, மன்னிக்கணும்னு தோணுது. அடிக்கவா மன்னிக்கவா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ. மகனே ஜோயல், நீ ஏன் இன்னும் அந்த வலியை இதயத்தில் சுமக்கிறாய்? நானும் காயப்படுத்தப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், அவமதிக்கப்பட்டேன். ஆனால் சிலுவையில் நான் சொன்னேன், பிதாவே இவர்களை மன்னியும். மகனே, மன்னிப்பு என்பது அவர்கள் தகுதி பெறுவதற்கல்ல, அது நீ சுதந்திரமாக வாழ்வதற்காக. நான் உன்னை எப்படி மன்னித்தேனோ அதேபோல் நீயும் மற்றவர்களை மன்னி. மன்னிப்பு பலவீனமல்ல, அது பரலோகத்தின் வலிமை. பிறரை மன்னித்துவிடு, அப்போது உன் இதயம் நிம்மதி அடையும், உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அந்த அண்ணா சொன்னார், உண்மையாக ஆண்டவர் இது பண்ணால் சத்தம் ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினாரா? ஆண்டவரே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ஆண்டவரே அடிச்சிருக்காங்க, ஆண்டவரை சிலுவையிலையும் அரைஞ்சிருக்காங்க. ஆனால் அவர் எல்லாரையும் மன்னிச்சார்ல, அதுதான் ஆண்டவரை சொன்னார். அப்போ நானும் மன்னிக்கணும்ல? குழப்பமாகவே இருக்கே. சரி, மன்னிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, வருவானுங்க, மன்னிச்சிடலாம். வாடா வாடா நீ. முடிச்சு விட்டுடலாமா அவங்கள? அவனுங்கள முடிச்சு விட்டுறலாம். டேய் டேய் டேய், பேட் எத்தனை வந்துட்டேன் வீட்டிலேருந்து, அம்மாவுக்கு தெரியாம. டேய், உன்னை கிரிக்கெட் பேட்டு ஹாக்கி பேட்டு எத்தனை சொன்னா, நீ தான் செட்டில் கார்க்கு பேட்டை பேத்துன்னு வந்து. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து தானே எத்தனை வர முடியும். சரி சரி சரி, நீ அதை எடுத்துகிட்டு வந்துட்டல, நீ அப்படி அப்படியே வச்சுக்கோ கையில். நீ நம்ம அவனை அடிக்கணும்னு சொன்னல. ஆமாண்டா, கண்டிப்பாக. மணி 3 ஆயிடுச்சு. பிரிச்சிடலாம். அவன் வருவான், ஆனால் நம்ம அடிக்க போகிறது கிடையாது. அவனை மன்னிச்சு விட்டுடலாம். டேய், என்னடா இவன்? என்னடா சொல்கிறத கேளுங்கடா. டேய், உன்னோசரம் நாங்கள் வந்தா நீ என்னடா மன்னிச்சு விடலான்ற? ஆமாண்டா, அவனை மன்னிச்சு விட்டுறலாம். என்னதான் இருந்தாலும் அவன் என்ன தானே அடித்தான், என் மேலே தானே கை வச்சான். இப்போ இங்கே இருக்கிறவன் யாராவது கூட அவன் அடித்தா கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு மன்னிக்கணுன்ட்டுன்னு. என் மேலே யாராவது இது பண்ணால் கூட நான் மன்னிச்சு தான் விடுவேன் நான். ஏன்னா அந்த மனசு ஆண்டவர் கொடுத்துருக்காருடா. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதுவும் நான் சண்டே கிளாஸ் போனேன். அந்த சண்டே கிளாஸ் போகும்போது அங்கே முரளி அண்ணான்னு ஒரு அண்ணா வந்தார். பிடிக்காம தான் போனேன், ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று மொக்க போடுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் அவர் ஒருத்தரை பற்றி சொன்னார், ஏதோ சாது ஏதோ ஒரு பேர் வச்சு சொன்னார். அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதே போல் பைபிளில் இருக்கிற சில கேரக்டர்லாம் வச்சு சொன்னார். அப்போல்லாம் யோசித்தேன், ஆண்டவர் அவங்களுக்கே அவ்வளோ பண்ணியிருக்கும் போது, அவருக்கே அவ்வளோ செஞ்சுருக்கும் போது எனக்கு பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக. அவரு கொடுத்த அதே சமாதான சந்தோஷத்தை தான் ஆண்டவர் எனக்கும் கொடுத்துருக்காரு. அதுவும் ஆண்டவரையே அடித்தாங்க, சிலுவையில் அறிஞ்சாங்க, ஆனால் அவரே என்ன பண்ணார், எல்லாரையும் மன்னிச்சார். அதெல்லாம் சொல்லும் போது எனக்கே அந்த மனசு வந்துடுச்சுரா, அவனை மன்னிச்சிடணுன்ட்டுன்னு. டேய், இருந்தாலும் உன் மேலே கை வச்சுக்கிறாங்களா? அவங்கள அப்படியே விட சொல்கிறேன். என் மேலே தான்டா கை வச்சானுங்க, உங்களுக்கு என்னடா? விட்றா விட்றா, பார்த்துக்கலாம். இப்போ எப்படியா அவன் வருவான். வந்துக்கிறேன்டா, நீ அந்த பேட் எடுத்து போய் வைங்க, விளாட்லாம்டா ஈவினிங் அப்புறமா. வந்தா அப்படி பண்ணுறேன். சரி விடு விடு விடு, நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. என் கூட வேணா நீங்கள் சண்டே கிளாஸ் வரீங்களா? சரி வரும். ஏன்னா நான் மாறின மாதிரி நீங்களும் மாறுவீங்கல்ல. உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு விருப்பம் தான். விருப்பம்ப்பா இவனுக்கு. எனக்கும் விருப்பம் தான். சமோசா பப்ஸுக்கெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் ஏன்டா வர. சரி ஓகே ரைட் ஓகே. சரி அவன் வருவாங்க, நம்ம பேசி சமாதானம். சார் கண்டிப்பாக. நம்மள அடிக்க தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன் போறானே போறானே. டேய் 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 கூப்பிடுறா. வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. நீங்க தான் இன்னைக்கு தான். அடிக்கலாம் வேணாண்டா. டேய் அடிக்கலாம் வேணாண்டா, பேசிக்கலாம்டா. பேசிக்கலாம். அடிக்க கூடாது, நாங்க பேசிக்கலாம், பேச வந்தோம். எப்படி அவன் மேல கை வைப்பீங்க? டேய் மன்னிச்சிட்டோம், அவன்கிட்ட கேஸ் போ. பிரண்டன் இங்க வா. மன்னிச்சிட்டியா? ஆமா பிரண்டன், நீ கொஞ்சம் இப்படி வாப்பா. இப்படி வா, இப்படி இப்படி வா. நீ என் மேலே கை வச்சதான் சுருன்னு ஏறிச்சு, உன்னை அடிக்கணும் பொழகணுன்ட்டுன்னு. ஆனால் நேற்று நான் சண்டே கிளாஸ் போனேன், பிடிக்காம தான் போனேன். அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அந்த அண்ணா ஏசுப்பாவோட அன்பை எனக்கு சொன்னார். அது கேட்கும் போது நான் வந்துட்டேன் வீட்டுக்கு கேட்டுட்டு. திடீர்னு பார்த்தா ஏசுப்பா என்கிட்ட பேசினார். பேசும்போது எனக்கே பேசின மாதிரியே இருந்துச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், நான் எல்லாரையும் மன்னித்தேன், நீயும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதனால தான்டா நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம்டா, சண்டைலாம் வேணாம். பயப்படுறான்டா. சரி நான் பயப்படுறதாவே இருக்கட்டும்டா, ஆனால் உங்களை மன்னிச்சிட்டேன். சரி என் ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிட்டேன் சண்டே கிளாஸ்க்கு, நீங்களும் வரீங்களா என் கூட? சரிடா. வரீங்களா? நீங்களும் வரீங்களா? வரீங்களா? வாயை தோந்து வரண்டா கண்டிப்பா வரீங்களா? சரி ஓகே. வரீங்களா? சரி ஓகே. ஆமாண்டா போயிடலாம்டா. சரி வாங்க போகலாம், நம்ம எல்லாரும் போகலாம் வாங்க. தேங்க்ஸ் தம்பிங்களா. இன்னும் சத்தமாக தட்டில நம்ம பசங்களோட ஆக்டிங்கில். ஆக்சுவலாக இது ஆக்டிங்காக நடித்து காட்டல, உண்மையாலுமே அவங்க வந்து உங்களுக்குன்ட்டு இல்லை, நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சுருக்காங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணினா நம்மளோட விபிஎஸ், அதாவது ZPC விபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சண்டே கிளாஸ் நம்ம வாரம் எடுக்கிறதா இருக்கட்டும், ஞாயிறு பள்ளியில் இதை தான் சொல்லி கொடுக்குறோம். ஏதோ வரோம், புதுசாக பாட்டு பாடுறோம், புதுசாக ட்ரெஸ்ஸு போடுறோம், சாக்லேட் சாப்பிட்றோம், பன் பட்டர் இதுக்கு இல்லை. சண்டே கிளாஸ் இதுக்கு இல்லை. நம்ம ஸ்கூலில் போய் எத்தனையோ பாடங்களை படிக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குறது நம்ம சர்ச்சில் நடக்கிற, அதாவது எல்லா சர்ச்சில் நடக்கிற அந்த சண்டே கிளாஸ் தான். ஸோ அந்த சண்டே கிளாஸுக்கு மட்டும் நம்மளோட பிள்ளைங்களை எப்போவுமே தவற விட்டுறாதீங்க. தூக்கம் வருதுன்னு சொன்னாலும் எழுப்பி அனுப்புங்க, பிடிக்கலன்னு சொன்னாலும் கூட்டின்னு வாங்க. கொஞ்சம் கம்பல் பண்ணி ஒரு நாள் கூட்டின்னு வந்தீங்கன்னா கூட ஆண்டவர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க கூட பேசுவார், அவங்களோட வாழ்க்கையை மாறும். கண்டிப்பாக அவங்களோட சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செருபாபேல் பைபிள் ஸ்கூல் ஆனிவர்சரி விழாவை சிறப்பாக நடைபெற செய்து நல்ல இயற்கை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பைபிள் ஸ்கூல் வெற்றிகரமாக நடைபெற ஒவ்வொரு நிலையிலும் நல்ல ஆலோசனைகளை வழங்கிய அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு பைபிள் ஸ்கூல் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல்களையும் வேத வசனங்களையும் வேத பாடங்களையும் அன்புடன் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் பல வழிகளில் உதவி செய்த விசுவாசிகளுக்கும் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த பிள்ளைகளுக்கும் பொறுமையுடன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இப்போ என்ன வெயிட் பண்ணுறோம்? மணி ஆயினே இருக்கு. யாருக்கு வெயிட் பண்றோம்? ஒரு வயசானவர் ஒருத்தர் வர்றாரு, அவரை கூப்பிடுவோமா? அவரா? எங்க எல்லாருக்கும் அவரை தெரியுமா? மஞ்சள் ட்ரெஸ் போட்டு இருப்பாரு. சாந்தா அக்கா தானே? சாந்தா அக்காவா? மஞ்சள் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருப்பாரு. கரெக்ட். சாண்டா கிளாஸ் நம்ம வெல்கம் பண்ணிடுவோமா? வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணிடுங்கப்பா. Jingle bells, jingle bells, jingle all
ஓவர் டு பாஸ்டர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சரி, இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு கூடி வந்திருக்கிற சபை விசுவாசிகள், முக்கியமாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தினால் என்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரமாக பொறுமையோடு அமர்ந்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தின ஒவ்வொருவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். பிள்ளைங்க நல்லா எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக பண்ணாங்க. இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை முன்னிட்டு நடத்தின அருமையான சண்டே ஸ்கூல் டைரக்டர், நம்முடைய செருபாபேல் பைபிள் ஸ்கூலுடைய டைரக்டர் சகோதரர் ரோஸ் வைசி அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் ஆசிரியர் குழு, இந்த செருபாபேல் பைபிள் ஸ்கூலுடைய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இணைந்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், பாடல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி சிறந்த முறையில் இதை செய்ய தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து இந்த 2026ஆம் ஆண்டும் இந்த செருபாபேல் பைபிள் ஸ்கூல் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் பெண்கள் சார்பாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து ரொம்ப கலக்கலாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பழக்கம் இல்லாதது புதுசாக இப்போ அவங்க பழகி இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அந்த கோலாட்டம் நிகழ்ச்சி நமக்கு செய்து காண்பித்த அருமையான சகோதரிகளுக்கு இயேசு நாமத்தினால என்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் வாலிபர்கள் ஒரு சிறந்த ஒரு குறு நாடகத்தை நம்மத்திலே அவர்கள் நமக்கு செய்து காண்பித்தார்கள். அதில் இளம் வாலிபர்கள், முதிர் வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. முக்கியமாக வந்து யூத் பிரதர்ஸ், அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த கேரல்ஸ் ப்ராக்டிஸு, டெய்லியும் கேரல்ஸ் கூட வர்றது, இந்த டெக்கரேஷன், இந்த என்னென்ன சபையில் இப்போ கொஞ்ச நாள் இந்த ஒரு மாதம் நிறைய வேலைகளை அவங்க வந்து முன்னின்று செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இந்த பாய்ஸை வந்து அவங்க பிடிச்சு இழுத்துட்டு வந்து வேலைகள்லாம் செய்ய வச்சு அந்த மாதிரி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க. அந்த பிரதர்ஸ் டீமுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட வருஷத்தின் கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஆண்டிலே அநேக புதிய நன்மைகளை தருவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். அப்பா ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகனமா இயேசுவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை ஆமென் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஆமென். நன்றி
மன நிறைவுடன் சொல்லுகிறோம். எல்லாரும் பாடுவோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், ஆமென், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். ஆமென், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஆமென், கண்ணீருடன் அப்பா. ஆமென், ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஆமென், ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். எல்லாரும் பாடுவோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் அப்பா அப்பா. ஆமென் ஆமென். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். ஆமென் ஆமென். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். ஆமென். எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீரே. இந்த வருஷம் முழுதும் கூட இருந்தீரப்பா. ஆண்டவரே, சபையாய் குடும்பமாய் தனித்தனியாய் பேர் பேராய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடி நான் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, சபையின் ஒவ்வொரு குழுக்களையும் இந்த வருஷம் முழுவதும் நீர் ஆளுகை செய்து நடத்தினபடினாலே ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் நடத்தினபடினாலே ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர், நல்ல ஆசிரியர்களை கொடுத்தீர், நல்ல வாலிபர்களை கொடுத்தீர், நல்ல சகோதரிகளை கொடுத்தீர், நல்ல சகோதரர்களை கொடுத்தீர், நல்ல தகப்பன்மாரை கொடுத்தீர், நல்ல தாய்மாரை கொடுத்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, சபையாய் எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும் ஆண்டவரே, வரப்போகிற ஆண்டும் நாங்கள் உமக்காக எழுந்து பிரகாசிக்க, உமக்காக எதையாகிலும் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் இந்த பட்டணத்திலே நாங்கள் நிறைவேற்ற கிருபை தாங்க. ஆமென். ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து நடத்துங்கப்பா. நீர் நல்ல மேய்ப்பராக, நல்ல தலைவராக இருந்து எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.